அடுத்ததாக இயல் 4ல் இலக்கணம் பார்க்க போகிறோம். வேற்றுமை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பேராகிராஃபை நம்ம படிக்கணும். பாவை அண்ணன் பார்த்து, ஸோ இந்த இடத்துல சம்திங் ஓகே. அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. ஸோ இதை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அப்படியே பாருங்கள், இந்த ஒரு பேராகிராஃபை நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. ஸோ இப்போ இது ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். அண்ணன் அண்ணனை நீங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்து வேறு ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்கள். அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயான்னு இருக்குது. இங்கே அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயான்னு இருக்குது. இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே அண்ணனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். இங்கே அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், என் அண்ணன், இங்கே அண்ணனுக்கு. ஸோ என் மீது அன்பு உண்டு, அது அஸ் யூஷுவல் என் மீது மிகுந்த அன்பு உண்டு. ஓகே, முடிஞ்சு. இப்போ நம்ம மார்க் பண்ண விஷயங்களை மட்டும் பாருங்கள். அண்ணனை, இந்த அண்ணாங்கிறது வெளித்தொடர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம் இந்த இடத்துல. அண்ணனால், அண்ணனுக்கு, அண்ணனது அப்படின்னு சொல்லி இருக்குது. முதல்ல பாருங்கள், அண்ணனை, ஐ அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணனால், ஆள் அப்படின்னு அடுத்தது வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணனது, அது அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அண்ணனுக்கு, கூ அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ அப்படி இந்த வார்த்தைகளெல்லாம் பாருங்கள். ஐ, ஆள், கூ, அது எங்கேயா படித்த மாதிரி இருக்கா அப்படின்னா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த இலக்கணம் எல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. இது எல்லாமே வேற்றுமை உருபுகள்னு சொல்லியிருப்பீங்க. ஆமாம், ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படின்னு சொல்லி வேற்றுமை உருபுகள் இருக்குது. முதலாவதுக்கும் கடைசி 8வதுக்கும் உருபு கிடையாது. மொத்தம் 8 உருபுகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். முதலுக்கும் முடிவுக்கும் உருபு கிடையாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்க பார்க்கையில் ஐ, ஆள், கூ, அது இது எல்லாமே வேற்றுமை உருபு. ஸோ இதை உங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தது தான். ஐ, ஆள், கூ, இன்னது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே படிக்கணும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸில் இந்த மாதிரி வரும். அசைகளை வேற்றுமை உருபுகள்னு சொல்லி சொல்கிறோம். என்ன அசைகள்? இந்த பெயர்ச்சொல்லுடன் இணைக்க பயன்படும் அசைகள் இருக்கா, அதை தான் வேற்றுமை உருபுன்னு சொல்லி சொல்கிறோம். ஐ, ஆள், கூ, இன்னது, கண் இதெல்லாம் வேற்றுமை உருபுகள்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து தெரிந்து தெளிவம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுருபுகள் என்பர். சொல்லுருபுகள்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் என்பது வேற்றுமை உருபாக வந்துள்ளது. ஓவியர் தூரிகை கொண்டு உருவம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது சொல்லுருபாக வந்துள்ளது. ஸோ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, வேற்றுமை உருவுகள் வந்திருந்துச்சுன்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த உருவை தாண்டி ஏதாவது ஒரு இணைப்பு சொல் இங்கே வந்திருக்கு அப்படின்னா அது சொல்லுருபுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். ஸோ இதில் இணைப்பு சொல்லுங்கிறது இங்கே ஆளுங்கிறதும் இங்கே கொண்டுங்கிறதும் இணைப்பு சொல். ஆளுங்கிறது வேற்றுமை உருவு, கொண்டுங்கிறது சொல்லுருவு. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, வேற்றுமையின் வகைகள் கொடுத்துருக்குறாங்க. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை இதெல்லாம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இதுதான். இதில் முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா, முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இங்கே புக்கில் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. சைமல்டேனியஸாக கையில் புக்ஸு இல்லை ஹார்ட் காப்பி ஏதாவது வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஐதர் சாஃப்ட் காப்பி ஆர் ஹார்ட் காப்பி எது உங்களுக்கு முடியுதோ அதை வச்சுட்டு அதை மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். தெரிந்து தெளிவும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர்.
வேற்றுமை உருபு இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். ஸோ நம்ம ஆல்ரெடி உருபுனா என்ன, தொகைனா என்ன, தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடர் வீடியோ போட்டிருக்கோம். அது கல்வி கேஸ் அகாடமியோட இலக்கணம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. முழுக்க ஷார்ட்கட்ஸோடு தான் போட்டிருப்போம். ஓகே, கான்செப்ட் ப்ளஸ் ஷார்ட்கட்ஸ் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்கோர் பண்ணலாம் இந்த ஏரியாவில். இதன் முதல் வேற்றுமையை பாருங்கள். பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செய்யப்படுபொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை. ஸோ முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் இருக்குது, இது முக்கியம். எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எழுவாய், செய்யப்படுபொருள், பயனிலை இந்த 3 உறுப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எழுவாய் கூட வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இல்லாமையும் தனித்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் எழுவாய் வேற்றுமை. ஸோ காலை அப்படின்னாலே முதல்ல நம்ம பெட்லேருந்து எந்திரிச்சோன்னா தான் காலை பொழுதே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். முதல்ல செய்கிறது பெட்லேருந்து எந்திரிக்கிறது தான், எழுவாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். இரண்டாம் வேற்றுமை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். ஸோ அந்த ஐங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரியுதா? ஸோ இதில் பாருங்கள், இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எந்த பொருள் கூட இணையுதோ அந்த பொருள் செய்யப்படு பொருளாக மாறிடுது. இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமைன்னு சொன்னோம், இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படு பொருள் வேற்றுமை. இந்த பேர்களை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமையை பாருங்கள். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். 6. சரி, இப்போ பாருங்கள், ஆக்கல்னா என்னன்னு பாருங்கள். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இந்த இடத்துல புதுசாக ஒரு விஷயத்த அவர் செஞ்சுருக்கிறாரு. ஸோ இது ஆக்கல் பொருளில் வருது. அடுத்த அழித்தல்னு என்னன்னு பாருங்கள். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். ஸோ இது ஒரு ஒழிக்கிற ஒரு பொருளில் வருது. அடுத்து பாருங்கள், அடைதல் பாருங்கள். கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல் பாருங்க, காமராசர் பதவியை துறந்தார். ஒத்தல் பாருங்க, தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். உடைமை. ஸோ இந்த மாதிரியான பொருள்களில் வர்றது தான் இரண்டாம் வேற்றுமை. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். பாருங்கள், ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஓகே, ஸோ இந்த 6 இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இரண்டாம் வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்களா. இரண்டாம் அப்படின்னா நம்ம நார்மலாக கப்புள்ஸ் எடுத்துக்கோங்க, கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 2 பேர் என்ன பண்ணணும்னா, ஆக்கல் அப்படின்னா ஆணவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணவத்தை அழித்து அடையிறத அடையணும், நீக்கிறத நீக்கணும். ஓகே, அப்படி நீத்தாதான் ஒற்றுமையாக வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடந்தையாக வாழ முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன், ஆக்கள்னா ஆணவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி ஈகோ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தானே வரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஆணவம், ஆணவத்தை அழிக்கணும், அடையிறத அடையணும், நீக்கிறத நீக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை நம்ம அடைஞ்சணும், ஒரு சில விஷயங்களை நம்ம ஒமிட் பண்ணணும். அப்போ அடையிறத அடையணும், நீக்கிறத நீக்கணும், அப்படின்னா தான் ஒற்றுமையாக வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். தென் அடுத்தது பார்க்கலாம். மூன்றாம் வேற்றுமையை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வேற்றுமை உறுப்புகளில் ஐ, ஆள், கு 3 இருக்கா. ஸோ இப்போ நம்ம ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வேற்றுமை உறுப்பு. ஸோ இதுக்கான ஓம உறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆள், ஆண், ஓடு, ஓடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆளா, ஓடு, ஓடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளா, ஓடு, ஓடு. ஓகே, இதுதான் ஒரு ஷார்ட்கட்டு. ஆலா அப்படின்னு ஒரு பையனுடைய பேர். ஆலா, அவனை வந்து ஒரு ரன்னிங் காம்படிஷனில் ஓடுறான்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அவனை எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஆலா, ஓடு, ஓடு அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, முதல்ல கொடுத்துருக்கிற மீனிங்ஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்டில் இன்னும் நல்லா ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ஆள், ஆண், ஓடு, ஓடு அப்படிங்கிற இந்த 4 உறுப்புகளும் 3ஆம் வேற்றுமைக்கு சம்மந்தப்பட்ட உறுப்புகள்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
ஆள் ஆண் ஆகியவை கருவி பொருள் கர்த்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும்னு சொல்கிறாங்க. கருவி பொருளை முதல் கருவி துணை கருவின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. கருவியை செய்யப்படும் பொருளாக மாறுவது முதல் கருவி, ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணை கருவி. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். மரத்தால் சிலை செய்தான். அடுத்து பாருங்கள், உளியால் சிலை செய்தான். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணை கருவி. அப்போ இங்கே சிலையை செய்யணும்னா துணையாக இருக்கிறது இந்த உளி தான். ஓகே, ஸோ அதனால் இதை துணை கருவின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏரியாஸை உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கருத்தா பொருள் பாருங்கள். ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தான்னு சொல்லி 2 வகைப்படுது. பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது இயற்றுதல் கருத்தா, சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம யார்கிட்ட ஒருத்தட்ட வேலை சொல்கிறோம் அப்படின்னா அது ஏவுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை ஏவுறது, நம்மளே அந்த வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னு அது இயற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள், யாரையாவது ஒருத்தரை கடைக்கு போய் நம்ம ஏதாவது பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறோம், தக்காளி வாங்கிட்டு வர சொல்கிறோம்னு வச்சுக்கிறோம். நீங்கள் கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது ஏவுறது. நம்மளே கடைக்கு போய் அந்த தக்காளியை வாங்கிட்டு வர்றது இயற்றுறது அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். எடுத்துக்காட்டு, புறந்தூய்மை நீரான் அமையும். ஸோ அந்த இடத்துல நீரான், அதில் ஆண்கிற வார்த்தை அந்த உருபு ஒளிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஆண் அப்படிங்கிறது பெரும்பாலும் செய்யுளில் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஓடு ஓடு 3ஆம் வேற்றுமை உருபுகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். எடுத்துக்காட்டு, தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். ஸோ தாயோடு ஓடு வருது பார்த்தீங்களா, அமைச்சரோடு ஓடுன்றது வருது. இப்போ நம்ம இந்த 3ஆம் வேற்றுமை உருபை கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்டை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வைக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல சொன்னோம் ஆளா ஓடு ஓடு. இந்த இடத்துல நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு ஆளா அப்படிங்கிற ஒரு பையன் ஓடுறான், ஒரு நிகழ்ச்சியில் ஓடுறான். ஸோ ஆளா அப்படிங்கிற பையன் ஓடுறான், இதில் ஓடுறான், ஒரு நிகழ்ச்சியில் ஓடுறான். உடன் நிகழ்ச்சி வந்துடும். அவனை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. எப்படின்னு பாருங்கள், ஆளா ஓடு ஓடு கருவியோடு கருத்தா ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆளா ஓடு ஓடு கருவியோடு கருத்தா ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி இப்படி ஓடுன அந்த பையன் எத்தனாவது ரேங்க்கில் வந்தான்னா 2nd ரேங்க்கில் வர்றான், 2nd ப்ரைஸ் வாங்குறான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் 2ங்கிறது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நீங்கள் கருவின்னு எடுத்துக்கோங்க. முதல் கருவி துணை கருவி 2 வரும். கருத்தா பொருள் பாருங்கள், ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா 2 வரும். ஸோ இதுதான் நம்ம வச்சுருக்க ஷார்ட்கட்டு. முடிஞ்சிருச்சு. அப்போ நிகழ்ச்சின்னு சொன்னோமே, இது என்னது? உடன் நிகழ்ச்சி பொருள்னால தான் நம்ம நிகழ்ச்சின்னு சொன்னோம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸில் மட்டும் ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா இந்த ஏரியாவை ஈஸியாக முடிச்சிருவீங்க. அடுத்த 4ஆம் வேற்றுமை பார்க்கலாம். ஸோ 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு என்னன்னு பாருங்கள். கு அப்படிங்கிறதா 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு. கு கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். இதுதான் 4ஆம் வேற்றுமை உருபுக்கு இருக்கக்கூடிய உருபுகள். இந்த பொருள்களில் வருது. அப்போ எத்தனை பொருள்னு பார்த்தீங்கன்னா 8 பொருள்களில் வரும். இந்த 8 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு. முதல்ல இப்போது நம்ம பொதுவாகவே 4னா என்ன சொல்லுவோம்? இந்த ஊர் உலகத்தில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ 4 பேர், அப்போ அந்த 4 பேருக்கு 4 ப்ளஸ் 4 விதமாக பேசுவாங்க. 4 4 8. அப்போ 4 4 8னா 8 இடங்களில் வரும் 4ஆம் வேற்றுமை. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். கொடைனா என்ன சொல்கிறாங்க? முல்லைக்கு தேர் கொடுத்தான், அதான் கொடை. எஸ், முல்லை கொடிக்கு தேர் கொடுத்துருக்க மன்னன் அவர். ஸோ அதனால் கொடுத்தான் கொடையை குறிக்குது. பகைனா பாருங்கள், புகை மனிதனுக்கு பகை. நட்பு பாருங்கள், கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். ஓகே, அடுத்து பாருங்க, பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை பாருங்க, செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். ஸோ இந்த 8 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அஸ் யூஷுவல் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் பகையா நட்பா அதுவாதல் பொருட்டு தகுதி முறை ஒன்றே எல்லையை உருவாக்கும்.
கொடை அல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னா நல்லா பாருங்கள். இப்போ ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன். எது எது எப்படி வருன்ற ஆர்டரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்களா இல்லை வந்து அவங்க பகையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இது. ஸோ அப்போது பகையா நட்பா, பகை ஃபஸ்ட்டு, நட்பா பகையா நட்பா, நம்ம எதிரியா ஃப்ரெண்ட்ஸா, அதுவாதல், ஓகே, பொருட்டு, தகுதி முறை, தகுதி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது தகுதி, தகுதி முறை ஒன்றே எல்லையை உருவாக்கும். எல்லை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதான் எல்லையை உருவாக்கும், கொடை அல்ல. ஓகே, ஸோ நீ எனக்கு என்னத்தை கொடுத்தாலும் அதை வச்சு நான் உங்களோட ஃப்ரெண்டாக மாட்டேன். உனக்கு ஒரு சில தகுதி இருந்தால் தான் உங்களோட நான் ஃப்ரெண்டாகுவேன், இல்லை நான் உங்களோட பகையாகிறத நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறது அதுக்கான பொருள். 1 2 3யும் நம்ம ஆர்டராக போட்டு வச்சுருக்கோம். இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் படிச்சிங்கன்னா போதும். அப்போ 3ஆம் வேற்றுமை உருபுக்கு என்ன ஞாபகம் வச்சோம்? ஆளா, ஓடு ஓடு, நிகழ்ச்சியில் ஓடு, கருவியோடு கருத்தோடு ஓடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். 4ஆம் வேற்றுமை உருபுக்கு பகையா நட்பா, அதுவாதல் பொருட்டு, தகுதி முறை ஒன்றே எல்லையை உருவாக்கும், கொடை அல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தெரிந்து தெளிவும் பாக்ஸ் கண்ணன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4ஆம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. எடுத்துக்காட்டு கூலிக்காக வேலை. ஓகே, ஸோ அந்த ஆக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5ஆம் வேற்றுமை பாருங்கள். இல், இன் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உருபுகள். அவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருள்களில் வரும். ஸோ 5ஆம் வேற்றுமை உருபுக்கு 4 சொல்லியிருக்காங்க. இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ சைனா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கூட வந்து நிறையா சண்டை போட்டுட்ருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா பிளேசஸோட பேரெல்லாம் சைனாவோட பேரில் மாற்றிலாம் அறிவிச்சாங்க, அவங்க ஊருங்கிற மாதிரி, நியர்லி அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட. ஸோ அப்போது இதுக்கு வச்சு நம்ம ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணுவோம். இந்தியா வந்து சைனாவை பார்த்து கேட்குது. என்ன கேட்குதுன்னா, ஒழுங்காக என்னோட ஊர்களை என்கிட்ட கொடுத்துரு, இல்லை அப்படின்னா நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னா எல்லையில் எதுனாலும் நடக்கும்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை எனில் எல்லையில் எதுனாலும் நடக்கலாம். ஓகே, 5 பேர் ரெடியாக இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பேர் அப்படிங்கிறது இந்த இடத்துல 5ஆம் வேற்றுமையை குறிக்கும். சரியா, ஒரு 5 பேர் ரெடியாக இருந்துக்கோங்க, எல்லையில் எதுனாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். இப்போ பாருங்கள், நீங்கள்னா அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலையின் இழிந்த மயிர் நீங்கள், தலையில் முடி கொட்டுது இல்லையா, அதான் நீங்கள். ஒப்பு, பாம்பின் நிறம் ஒரு குட்டி. பாரதியாருடைய பாடல் வரும்னு நினைக்கிறேன், பாரதியார் தான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு பூனைக்குட்டிக்கு பாட்டு பாடியிருப்பார், அதுதான் இது. எல்லை பாருங்கள், தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல், அதான் எல்லை. ஏது அப்படின்னா சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். அடுத்து பாருங்கள், 6ஆம் வேற்றுமை உருபு பாருங்கள். அது, ஆது, ஆ அப்படின்னு சொல்லி ஒரு 3 இருக்குது. இந்த 3 6ஆம் வேற்றுமை உருபுகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6ஆம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரிமை பொருளில் வரும். உரிமை. ஸோ இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உரிமைனா இப்போ கீழே ஒரு பேனாவோ பென்சிலோ கிடக்குது, இல்லை சொல்லுவோம் அது என்னோட தான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பேசுவோம் இல்லையா. ஸோ அது அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உரிமை பொருள் ஞாபகம் வந்துடும், அதுங்கிறது ஞாபகம் வந்துடும். அதனாலும் சரி அதனாலும் சரி அது என்னோடது தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். பாருங்கள், உரிமை பொருளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கிழமை பொருள்னு ஒரு பேர் இருக்குது. எடுத்துக்காட்டு ராமனது வில் நண்பனது கை. ஆது, ஆ ஆகிய உருபுகளை இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸில் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 6ஆம் வேற்றுமை உருபு உரிமையாக வரும், உரிமை பொருளில் வரும். உரிமைன்னா என்னது? அது அது என்னோடது தான் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உரிமை பொருள் ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்து பாருங்கள், உரிமை பொருள் கிழமை பொருள்லையும் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7ஆம் வேற்றுமை பாருங்கள். 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உருவு பாருங்கள், கண். மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருவுகளும் இதுக்கு உண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய சொற்களில் 7ஆம் வேற்றுமை உருவு இடம்பெறும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. இது ஒரு வார்த்தை. ஸோ இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல். ஓகே, ஸோ என்ன ஹாஸ்பிட்டல், எப்படி இதை மீன் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவர் டாக்டரை பார்க்க போகிறாரு.
அப்போ டாக்டர் கேட்குறாரு, என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடம்பு வலிக்குது சம்திங் அவர் சொல்கிறாரு. சரி, வலி வரக்கூடிய இடங்கள் எதுங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் எனக்கு வாரத்தில் 7 நாள் வலிக்குது. எங்கெங்கே வலிக்குதுன்னா கண்ணுக்கு மேலே கீழே வலிக்குது, கால்லையும் வலிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்வளோதான், ஷார்ட்கட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இடம் காலம் அப்படின்னா, இடம்னா ஹாஸ்பிட்டல் அந்த ஞாபகம் வச்சுக்கிறணும். காலம் எப்போவுமே வலிக்குது, கால் வலியெல்லாம் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியாவும் முடிஞ்சிருச்சு. தெளிவும் பாக்ஸ் பாருங்கள். இல் என்னும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அப்படியே ஸ்டேட்மெண்ட் பேஸில் கொடுத்து கேட்கலாம். நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை. அவ்வளோதான், பார்த்து வச்சுக்கோங்க, முடிஞ்சிடுச்சு. அடுத்து பாருங்கள், 8ஆம் வேற்றுமை பார்க்கலாம். 8ஆம் வேற்றுமைக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? விழி வேற்றுமைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, 8ஆம் வேற்றுமைக்கு நம்ம என்ன பேர் பார்த்தா ஞாபகம் இருக்கா? அப்படியே லைட்டாக யோசிச்சு பாருங்கள். காலையில் முதல்ல எந்திரிப்போம் சொல்லுவோமா? அப்போ எழுவாய். அப்போ காலையில் முதல்ல எந்திரிக்கிறோம். 8ஆம் வேற்றுமை தான் கடைசி இருக்குன்னு சொன்னோம். அப்போ இதை விழின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கண்ணோட விழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கருவிழி கடைசியெலாம் இருக்கிறோம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, விழி. ஓகே, ஸோ 8ஆவது வேற்றுமை விழி. இந்த வேற்றுமைக்குன்னு உருவு கிடையாது, இதை நம்ம முதல்லையே பார்த்துட்டோம். பெயர்கள் திரிந்து வருவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா, புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி மாற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விழி வேற்றுமைன்னு முதல்ல ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு கூட நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப் லாஸ்ட் பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது அண்ணான்னு வந்துச்சு. அப்போ கூட நம்ம சொன்ன விழித்தொடர் விழி வேற்றுமைன்னு சொல்லியிருப்போம். ஸோ அது விழித்து சொல்கிறது, அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப முக்கியமானது. இதில் பாருங்கள், ரொம்ப தெளிவாகவே நிதானமாக பார்க்கலாம். வேற்றுமை உருவு முதல்ல கொடுத்துருப்பாங்க. முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் எழுவாய் வேற்றுமை. இப்போ பார்த்தோம். முதல் வேற்றுமைக்கு உருவு இருக்கா? உருவு இல்லை, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சொல்லுருவு பாருங்கள், ஆனவன் ஆவான் ஆகின்றவன். ஸோ முக்காலத்துக்கும் வரும், இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. முக்காலத்திற்கும் வரும். ஆனவன் ஆவான் ஆகின்றவன். பொருள் என்ன அப்படின்னா பயனிலை ஏற்றல், அந்த செயலுக்கான பயனிலையை இங்கே ஏற்றுட்டு வர்றதான் முதல் வேற்றுமை. அடுத்து பாருங்கள், 2ஆம் வேற்றுமை பாருங்கள். வேற்றுமை உருபு ஐ, சொல்லுருபு இதுக்கு கிடையாது, செய்யப்படும் பொருள் வரும். அடுத்து 3ஆம் வேற்றுமை பாருங்கள், ஆளா ஓடு ஓடு, ஞாபகம் இருக்கா? கொண்டு வைத்து உடன் கூட, இது எல்லாமே சொல்லுருவுகளாக இருக்கும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி, இதை நம்ம அங்கேயே படித்தோம். அடுத்து 4ஆம் வேற்றுமை பாருங்கள், கு ஆக பொருட்டு நிமித்தம். நம்ம இதுக்கு என்ன ஞாபகம் வச்சோம், ஞாபகம் இருக்கா? 4ஆம் வேற்றுமை 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, நட்பா பகையான்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இது, ஆக பொருட்டு நிமித்தம். ஸோ இதை அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை, இது எல்லாமே ஷார்ட்கட் பேஸ்டில் ஞாபகம் வச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், 5ஆம் வேற்றுமை இல் இன், இதுவும் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். இருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும், இதில் என்ன பாருங்கள், நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை எனில் எல்லையில் ஏதோ ஆனாலும் நடக்கலாம் அப்படின்னு ஷார்ட்கட் பார்த்தோமா? அதனால் 5 பேர் ரெடியாக இருங்கன்னு சொல்லி சொன்ன மாதிரி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கலாம் அப்படின்றது அந்த நம்ம போர் குறித்து வரக்கூடிய வார்த்தைகள் மாதிரி தான் இங்கே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக 2 தடவை ரிவைஸ் பண்ணிங்கன்னா நின்றோம், ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. அடுத்த 6ஆம் வேற்றுமை பாருங்கள், அது ஆது ஆ, இது எல்லாமே உரிமை பொருள். ஞாபகம் இருக்கா? உரிமை பொருள்னா கிழமை, எந்த கிழமையாக இருந்தால் என்ன, ஏன் பொருள் தான் அப்படிங்கிற அந்த உரிமையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடையனாலும் உரிமையினாலும் ஒரே மாதிரி மீனிங்கில் தான் வரும். 7ஆம் வேற்றுமை பாருங்கள், கண் ஐயாளுக்கு இன்னது கண். ஓகே, இடம் காலம், 7 நாள் வலி வந்துச்சுன்னா எந்த இடம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவார், எந்த காலம், 7 காலம் தான் வலி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலில் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ஆம் வேற்றுமைக்கு மற்றொரு பெயர் விழி வேற்றுமை. அதுக்கு உருபு கிடையாது, சொல்லுருபு கிடையாது. பொருள் பார்த்தீங்கன்னா விழி, அழைத்தல்ல வரும். அண்ணா, கதிரவா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். இதோட இந்த இலக்கணம் முடிஞ்சிருச்சு. லைட்டாக ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டுருந்தே ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஏரியா, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். வேற்றுமையில் என்ன பார்த்தோம்? பாவை அண்ணனை பார்த்து என்ன சொல்கிறா? அண்ணன், இந்த மாதிரியான வார்த்தைகள் உருபு இல்லாமல் இருக்கும்போது நமக்கு படிக்க சிரமமாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம உருபுகளை சேர்த்து படித்தோம். படித்தது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஐயாளுக்கும் இன்னதுக்கண் வேற்றுமை உருபுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இதை அப்படியே மெமரி பண்ணிடுங்க.
மொத்தமாக ஒரு 4 சென்டென்ஸ் கிட்ட தான் மெமரி பண்ணுற மாதிரி வரும். அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க போதும். சொல்கிறது ஈஸி, ஆக்சுவலி படிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். நம்ம சொன்ன மெத்தட்லேயே படிச்சுட்டு நம்ம பாயிண்ட் பண்ண இடத்த மட்டும் மெமரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம மார்க் வாங்கணும் இல்லையா? ஸோ 100 out of 100ங்கிறத எய்ம் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களால் படிக்க முடியும். இல்லை கொஞ்சம் ஒரு 80, 70 அப்படின்னு மீன் பண்ணிங்கன்னா போஸ்டிங் வர்றது சிரமமாயிரும். அதே மாதிரி படிக்கும்போது நிறைய விஷயங்களை ஒமிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் ஃபுல் மார்க் வாங்குவேன் 100 out of 100 அப்படின்னு சொல்லி நீங்கள் மீன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் எல்லாத்தையும் படிக்க முடியும். புரிஞ்சுக்கக்கூடியதும் ஈஸியாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் வந்துச்சுனாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். தெரிந்து தெளிவும் பாருங்கள். சொல்லுறுப்புக்கும் வேற்றுமை உருவுக்குமான வித்தியாசத்தை இங்கே பார்த்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்ஸில் கீழே சொல்லுறுப்பு வந்துச்சு இல்லையா? அது இது கூட தொடர்புடையது தான். தென் வேற்றுமையின் வகைகள் பார்த்தோம். 8 வகைகள் இருக்குது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் உருவு இருக்குது. அதையும் நம்ம தெளிவாகவே பார்த்துட்டோம். தென் முதல் வேற்றுமைக்கு ஒரு பேர் இருக்குது, எழுவாய். காலையில் முதல்ல எந்திரிப்போம், எழுவாய். எழுவாய் செய்யப்படுபொருள் பயனில்லை. இதே தான் அங்கே சொல்லுறுப்பில் வந்துச்சு. பாவி வந்தால் பாருங்கள், இதில் கூட எதையுமே சேர்க்கல, அவங்க எந்த உருவும் சேர்க்கலை, ஆனால் நமக்கு புரியுது. ஓகே, அதனால தான் இது முதல் வேற்றுமை. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாம் வேற்றுமை பாருங்கள், 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருன்ற ஷார்ட்கட் பார்த்தோமா? ஆணவத்தை அழிக்கணும், அடையிறதை அடையணும்னு பார்த்தோமா? ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்தா ஓடு நிகழ்ச்சியில் ஓடு, அதுதான். ஸோ ஆளா எத்தனாவது ப்ரைஸ் வாங்கினா? 2வது ப்ரைஸ் வாங்கினா 2ங்கிறத இங்கே ஃப்ரீக்வெண்ட் நம்பராக இருக்கும். மரத்தால் சிலை செய்தான், உளியால் சிலை செய்தான், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. முதல் கருவி, துணை கருவி, இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்குற வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 4ஆம் வேற்றுமை உருவு பாருங்கள், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அப்போ 4 4 8. ஓகே, ஸோ அப்போது 4ஆம் வேற்றுமை வந்து 8 பொருள்களில் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட்டையும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். தெளிவும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக அப்படிங்கிறதும் சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5ஆம் வேற்றுமை பாருங்கள், 5 நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை எனில் எல்லையில் ஏதுவானும் நடக்கலாம். 5 பேர் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்தியா சைனாவை பார்த்து சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஷார்ட்கட்காக தான் இது. ஸோ அப்போது இதை பார்த்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை உருவு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. 6ஆம் வேற்றுமை பாருங்கள், உரிமை பொருளில் வரும். எந்த கிழமையாக இருந்தாலும் அது என்னோட பொருள் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். 7ஆம் வேற்றுமைனா கிழமை, வாரத்தில் 7 நாளும் 7 கிழமையும் வழி வருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஹாஸ்பிட்டலில் ஷார்ட்கட்டாக சொன்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8ஆம் வேற்றுமைக்கு வெளி வேற்றுமைன்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. தென் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டு இதையும் நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் வச்சு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். தென் மதிப்பீடு பார்க்கலாம். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமையாகும். அடுத்து பாருங்கள், 8ஆம் வேற்றுமைக்கு வெளி வேற்றுமைன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. உடன் நிகழ்ச்சி பொருளில் வருவது. உடன் நிகழ்ச்சினா 3ஆம் வேற்றுமை. ஆளா ஓடு ஓடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் என்ன வேற்றுமை இருக்குது? 3ஆம் வேற்றுமை பயின்று வந்திருக்கு. மலர் பானையை வணைந்தால், ஆக்கள் இது. ஓகே, ஸோ 3ஆம் வேற்றுமைக்கு உதாரணம் பாருங்கள், மண்ணால் குதிரை செய்தான் அப்படிங்கிறது மண்ணால். ஆள் ஆள் வருதா? ஸோ அது வந்து 3ஆம் வேற்றுமை உருவு. 4ஆம் வேற்றுமை உருவு பாருங்கள், ராமனுக்கு தம்பி லக்குவன். ஆள் கூ வருது பார்த்தீங்களா? இது 4ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை பாருங்கள், ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். அடுத்த 6ஆம் வேற்றுமை பாருங்கள், பாரியினது தேர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற்றுமை உருவை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதிலலாம் இந்த ஏரியாஸை கேட்குறாங்க. நிறுத்தற்குறிகள் பார்த்து வச்சுக்கோங்க. கால் புள்ளி எங்கே இடணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அரை புள்ளி எங்கே இடணும்னு இருக்குது. முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி. ஸோ இதெல்லாம் ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ முற்றுப்புள்ளி, வினாக்குறி, இது எங்கே வரும்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாலே போதும். வியப்புக்குறி இருக்குது. ஸோ ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸை மறக்காமல் பாருங்கள். ஒற்றை மேற்கோள் குறி, இந்த மாதிரி ஏகப்பட்ட குறிகள் இருக்குது. லைட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒருவேளை அந்த ஏரியாவில் கொஷின்ஸ் வந்துச்சாலும் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஏன்னா டிஇடிலலாம் கூட இதில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கலைச்சொல் அறிவும் கொடுத்துருக்காங்க. நிறுத்தற்குறி, பஞ்சுவேஷன், அணிகலன், ஆர்னமெண்ட், திறமை, டேலண்ட், மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன்,
விழிப்புணர்வு அவேர்னஸ், சீர்திருத்தம் ரெஃபார்ம். ஸோ இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.